வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் கட்டிங்கை வந்து வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதை பேசிக்காக வச்சுட்டு ப்ளவுஸ்னுடைய கிராஸ் கட்டிங் வந்து எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கிராஸ் கட்டிங்னா பேசிக்காக நாம் எப்படி போட்டு வெட்டலாம், ஒவ்வொரு அளவுகளுக்கும் மாறும்போது நம்ம எப்படி வந்து மாற்றி போட்டு வெட்டுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மினிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து 28 சைஸ்லேருந்து 42 வரைக்கும் எப்படி வைக்கணுங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டை எடுத்து மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்படி கிராஸ் கட்டிங் வந்து கரெக்டாக வெட்டுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம கை வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? பேக் பார்ட் வந்து நம்ம அது கிளாத்தை வந்து மடித்து போட்டுட்டு ஜாயிண்டாக இருக்கிற சைடு வந்து பேக் பார்ட் வெட்டிக்கிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து ஓப்பனில் இருக்கிற சைட்லேயே நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுட்டு பேக் பார்ட்டை வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்டை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், கைக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து துணி பத்தாமல் போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதுலேயும் வந்து மேலே வந்து ஏற்றி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அது வந்து கிளாத்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 28, 30, 32 இந்த 3 சைஸ்க்குமான மெஷர்மெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை தான் வந்து நான் டிசியில் கிளாத்தில் எழுதியிருக்கேன். இப்போ கழுத்தினுடைய கார்னர் பகுதி, இப்போ கழுத்து ரவுண்டு வெட்டியிருக்கோம் பாருங்கள், அதனுடைய 2 கார்னரையும் வந்து இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கார்னர் பண்ணி போட்டுக்கோங்க. எப்பயும் வந்து சைடில் மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தை வந்து செட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பேக்கை விட ஃப்ரண்ட் அளவு வந்து கழுத்தினுடைய அளவு வந்து நமக்கு மேலே வரணும். சரிங்களா? அப்போது இப்போ பேக் இறக்கம் வந்து அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்னுடைய நெக் இறக்கம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டை காப்பி பண்ணுற மாதிரி நமக்கு வரணும். சரிங்களா? அதனால் இந்த கழுத்தினுடைய ரவுண்ட் ஷேப்பை வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணி போடும்போது இந்த இடத்துல எவ்வளோ அளவு விடுறீங்களோ அதே அளவு மேலேயும் வர மாதிரி. சரிங்களா? மேலேயும் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கழுத்தினுடைய அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து மாறும். சரிங்களா? அதனால் இப்போ இந்த இடைவெளி வந்து அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா வந்து நமக்கு ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். சரிங்களா? இப்போ மேலே 1 இன்ச் அளவுக்கு தள்ளி போட்டிருக்கேன், அதே மாதிரி கீழேயும் வந்து 1 இன்ச் அளவுக்கு தள்ளி வர மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 3 சைஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கழுத்து பகுதியை கார்னர் பண்ணி போட்டு வெட்டி பாருங்கள், கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 3 சைஸ்க்கும் வந்து ஏன் இதை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த 3 சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் அளவுலேயே வந்து சின்ன சைஸ். சரிங்களா? இப்போ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதிக கிராஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி சுருக்கமாக அசிங்கமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த 3 சைஸை வந்து பார்ப்போம். அடுத்த 3 சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட்டை வந்து வேறு மாதிரி நாம் போட்டு வெட்ட வேண்டியிருக்கு. சரிங்களா? அதனால் அடுத்த 3 சைஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 34, 36, 38 இந்த 3 சைஸ்க்கும் வந்து இப்போ மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து வேறு மாதிரி மாற்றி போட்டு வெட்டினா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்குற அளவு வந்து ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும், ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகாது. எல்லாருக்கும் மேட்ச் ஆகக்கூடிய அளவை வந்து இப்போ எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்ததாக வந்து 40, 42, 44 இந்த 3 சைஸ்க்கும் வந்து ஒரு விதமாக நம்ம மெஷர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மேலே போனாலும் நீங்கள் அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 34, 36, 38 இந்த 3 சைஸ்க்குமான மெஷர்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 3 சைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்து பகுதியை வந்து இந்த எட்ஜில் வந்து கார்னர் பண்ணோம். இப்போ ஹார்ம்கூல் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ம்கூல் ரவுண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து பகுதியை எப்படி வந்து கார்னர் பண்ணமோ அதே மாதிரி சைடில் வந்து கார்னர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ சைடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அந்த ஸ்ட்ரைட் லைனில் அந்த ஹார்ம்கூலினுடைய ரவுண்டை வந்து 2 பக்கமும் வந்து கார்னர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தட் அந்த அளவுக்கும் வந்து பொருந்தும். இப்போ நாம் இந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 34, 36, 38 இது 3க்கும் வந்து அப்ளை பண்ணுறோம். இதே மெத்தடை வந்து நீங்கள் 40, 42, 44 இது 3க்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கும் வந்து மேட்ச் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது ஏன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? இப்போ 2 சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டு நான் கிளாத்தை வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ பேக் பார்ட்டை வச்சு தான் நாம் வந்து இதை வந்து மார்க் பண்ணுறோம். நீங்கள் அளவு எடுத்து வெட்டுறதா இருந்தாலும் சரி, அளவு அதாவது ரெடிமேடாக இந்த மாதிரி அளவுகளை வச்சு நீங்கள்
வெட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டுறதா இருந்தாலும் சரி, சரிங்களா. எப்படி இருந்தாலும் பேக் பார்ட் நம்ம கன்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு வெட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டும் போது இப்படி வந்து நீங்கள் கார்னர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ நான் ஒரு சைடு மட்டும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி 1/2 இன்ச்சு கேப்பில் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு கேப் விட்டு நான் இந்த இடத்துல மெஷர் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ 1/2 இன்ச்சு மேலே இருக்கிற 1/2 இன்ச்சை வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த 1/2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், சரிங்களா. இப்போ இந்த இடத்த விட இந்த இடம் வந்து நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த கிராஸ் வந்து 40, 42, 44 இந்த 3 சைஸ்க்கும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும், சரிங்களா. இதில் வந்து ஒரு சிலருக்கு மட்டும், அது ஒரு 40% நபர்களுக்கு நம்ம ஏற்கனவே போட்டோம் பாருங்கள், 34, 36, 38 இந்த 3 சைஸ்க்கு மெஷர் பண்ண பாருங்கள். அந்த மெத்தடே வந்து மேட்ச் ஆகும். மீதி 60% பேருக்கு இந்த மெத்தட் தான் வந்து மேட்ச் ஆகும், சரிங்களா. இப்போ இதில் இன்னொரு சீக்ரெட்டும் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் 28, 30, 32. அதில் 28க்கும் 30க்கும் வந்து நான் சொன்ன மெத்தட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். 32க்கு வந்து ஒரு சில டைமில் வந்து 34க்கு போடக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி 34க்கு ஒரு சில டைமில் 32க்கு கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கொடுத்தா தான் வந்து கரெக்டாக உட்காரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்து, ஆம்கோலினுடைய அளவை பொறுத்து இது வந்து மாறும், சரிங்களா. நீங்கள் பேசிக்காக வந்து 32 வரைக்கும், அதாவது 28, 30, 32க்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடும், 34, 36, 38க்கு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடும், அதே மாதிரி 40, 42, 44க்கும் நான் சொன்ன அளவு வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிக்கும். மினிமம் வந்து 70லேருந்து 80% கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். அப்படி ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சைஸை வந்து மாற்றி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 32க்கு 34 சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே வந்து 34க்கு 32 சைஸையும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி அளவுகள் வந்து மாற்றம் வேணும், அது சரியாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்து செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி 38 to 40 இந்த 2 சைஸ்க்கும் வந்து அதே மாதிரி மாற்றி அமைச்சு பாருங்கள், சரிங்களா. அது கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும்தான் இதை நான் மாற்றணும். அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடே வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் சிக்கல் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும், சரிங்களா. எங்கள் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற, அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 299 ரூபா நீங்கள் அமௌண்ட்டை கட்டிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அப்படி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க, உங்களுக்கு நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா. ஏற்கனவே வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன், அதுலேயும் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைனா நான் புதுசாகவும் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு அது உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.